அண்மை செய்தியை மீண்டும் பார்க்கிறோம். பாஜக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபீனை இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திக்க இருக்கிறார். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக தொடர்ந்து செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைகிறார். சுசித்ரா, இப்போ அமித்ஷாவுடனான சந்திப்பை தொடர்ந்து தற்போது தேசிய தலைவராக நியமிக்கப்படக்கூடிய நபரையும் அவர் சந்திக்கிறார். நயினார் நாகேந்திரனுடைய இந்த டெல்லி பயணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும்? நிச்சயமாக பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நேற்று இரவு நடைபெற்ற மத்திய உள்துறை அமைச்சருடனான ஆலோசனையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடத்திய நிலையில்தான் தற்பொழுது தேசிய செயல் தலைவர் மற்றும் தமிழ்நாட்டிற்கான அந்த பாஜகவின் பொறுப்பாளர்களையும் அவர் சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள செயல் தலைவர் நிதின் நபீனை மரியாதை நிமித்தமாக அவர் இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்தை தெரிவிக்கவுள்ளார். அதன் பிறகு தொடர்ச்சியாக பாஜகவுடைய அலுவலகத்திலேயே தமிழ்நாட்டிற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர்களான அர்ஜுன் ராம் மேவால் மற்றும் முரளிதர் மொஹோல் ஆகியோரையும் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவதற்காக இந்த 3 அமைச்சர்களையும் பொறுப்பாளர்கள் மற்றும் இணை பொறுப்பாளர்கள் என்ற அடிப்படையில் பாஜகவுடைய தலைமை அலுவலகமானது இன்று காலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் அவர்களுடனான ஒரு சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் பாஜகவானது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கோரிக்கைகளை பாஜக தரப்பிலிருந்து தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியான அதிமுகவிடம் முன்வைப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை பாஜக தொடங்கியிருக்கும் நிலையில்தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் முன்வைக்க வேண்டிய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்த பல்வேறு அம்சங்களையும் அவர் இன்றைய சந்திப்பின் பொழுது ஆலோசிப்பார் என்றும் கூறப்படுகிறது. முக்கியமாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடனான சந்திப்பின் பொழுது தேர்தல் தொடர்பான பல்வேறு அம்சங்களை அவர் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக தலைவர்கள் மேலிட பொறுப்பாளர்கள் 3 பேருமே தமிழகத்திற்கு நேரடியாக சென்று தேர்தலுடைய அந்த கூட்டணி மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான அந்த ஒரு அவகாசம் என்பதும் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் பாஜக வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முடிவடைய இருக்கக்கூடிய பாஜகவுடைய அந்த ஒரு யாத்திரையில் இறுதியில் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர், பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்பதற்கான ஒரு அழைப்பை ஏற்கனவே தமிழ்நாடு பாஜகவானது விடுத்திருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு சந்திப்பு என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சியுடைய தலைவர்களை சந்தித்த பிறகுதான் அவர் டெல்லி நேற்று முன்தினம் டெல்லி வந்ததை மிக முக்கியமாக பார்க்கிறோம். முந்த நாள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் அவர் சந்தித்திருந்தார். நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அவர் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளையும் அவர் முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது பாஜகவுடைய தேசிய செயல் தலைவர் மற்றும் தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்களான பியூஷ் கோயல் உள்ளிட்டோரையும் அவர் சந்திக்க உள்ளது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, இது குறித்த தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.